டெக் நியூஸ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். சென்னை செம்மொழி பூங்கால ஊரும் உணவும் அப்படிங்கிற உணவு திருவிழா நடந்துட்டு இருக்கு. இலங்கை மற்றும் மியான்மர்ல இருந்து வந்த புலம்பெயர் மக்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான ஃபுட்ஸ் எல்லாம் வந்து தயாரித்து மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஜூலை 5, 6, 7ன்னு சொல்லிட்டு 3 நாள் இந்த ஒரு திருவிழா நடந்துட்டு இருக்கு. ஸோ நிறைய அமைப்புகள் சேர்ந்து தான் இந்த ஒரு திருவிழா நடந்துட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முகாமில் இருக்கக்கூடிய மக்களை என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த உணவு திருவிழாவை நடத்திட்டு வராங்க. ஸோ தொடர்ந்து 2வது வருஷமாக இது நடந்துட்டு வருது. ஸோ உள்ளே போயிட்டு என்னெல்லாம் டிஃப்ரெண்டான ஃபுட்ஸ்லாம் இருக்குது, மக்கள் இதை எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி சாப்பிட்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நாங்கள் இங்கே இந்தியாவில் இருக்கிறது புழலுக்கு அருகாமல் இருக்க தாவாக்கரை மறுவாழ் முகாமில் இருக்கிறோம். இலங்கையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மன்னர் இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஸ்டாலில் வந்து வித்தியாசமான சாப்பாடுன்னு சொன்னால் முட்டை ஆப்பம் இருக்குது. ஸ்ரீலங்காவில் வந்து ஆப்பம்னாலே ஒரு மிசல் தான். அதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து முட்டை ஆப்பமும் சாதா ஆப்பம் இருக்குது. சாதா ஆப்பம் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஊரில் வந்து மாசி சம்பல் ரொம்ப ஃபேமஸான மாசி சம்பல். அந்த மாசி சம்பல் வச்சுருக்கோம். மாசி சம்பல் பார்த்தீங்கன்னா தேங்காய், மாசி, வெங்காயம், காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நாங்கள் போடுறது தான் மாசி சம்பல். என்னோட பேர் அஸ்வதி. நான் ஆக்சுவலாக கேரளா நேட்டிவ். இங்கே தான் ஒர்க் பார்த்துட்டு இருக்கேன். இங்கே ஃபுட் ஃபெஸ்ட் இருக்குன்னு ஃபுட்டு நல்லா பார்த்தோம். கேரளா ஃபுட்டு மாதிரி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலான்னு வந்தோம். எல்லாமே இங்கே நல்லா தான் இருக்குது. பார்த்தா கேரளா ரிலேட்டட் ஃபுட் டைப்ஸ். ஆக்சுவலாக இங்கே ஸ்ரீலங்கன் அண்ட் மியான்மர் ஃபுட்டு தான் இருக்குது. ஆனால் சம்திங் அது சம்வாட் ரிலேட்டட் டு கேரளா ஸ்டைல் மாதிரி கூட எனக்கு தோணுது. ஃபுட்டு இருக்குது, கொஞ்சம் சிக்கன் கிரேவி எல்லாமே ஆல்மோஸ்ட் சிமிலர் டு கேரளா ஸ்டைல் மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. ஸ்வீட்ஸ் எல்லாம் இங்கே பர்டிகுலராக நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்வீட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பண்ணுற விதத்தில் மேபி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஒன்றா தான் இருக்குது. வீட்டில் போய் அம்மா கிட்ட என்னால் சமைக்கிறதுக்கு அவ்வளோ வராது. அம்மா கிட்ட எல்லாமே சொல்லி கொடுத்து பண்ணலாம் தான் இருக்கும். எனக்கு இங்கே டம்பிக்கா பிடிச்சிருக்கு. ஸ்வீட்டாக இருந்துச்சு. பார்க்கறதுக்கு ஒரு இட்லி ஃபார்மில் இருக்கும், ஆனால் அது ஸ்வீட்டாக இருக்கும் உள்ள. எனக்கு இந்த அவில், நாட்டு சக்கரை, நம்ம பழம் இதோட எல்லாமே ஒரு மிக்சட் காம்போ டேஸ்ட் மாதிரி இருந்துச்சு. ஒயிட் ரைஸ் சாப்பிட்டு போர் அடிச்சதுனால ரெட் ரைஸ் இன்னும் நல்லா இருந்துச்சு. நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு. அது இல்லாமல் ரேட்டும் சீப்பாக இருந்துச்சு. எங்கேயாவது புதுசாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே வரலாம். அதே மாதிரி எல்லாத்தையும் பெப்பர் யூஸ் பண்ணியிருந்தாங்க அந்த காரத்துக்கு. அது ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி நான் கேள்விப்படாத பேரெல்லாம் இருந்தது மீல்ஸ் ஐட்டம்ஸ்லலாம். இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸ்டால்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா மிதிவெடி இருக்குது. இதுதான் மிதிவெடி. இது வந்து சிக்கன், எக்கு ரெண்டும் சேர்ந்து உள்ள ஸ்டஃப் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து இப்போ வந்து எக்கு பப்ஸு சாப்பிடுவோம், ஆனால் இதில் வந்து ரெண்டுமே சேர்ந்துருக்கும். எக்கு சிக்கன் ரெண்டுமே சேர்ந்துருக்கும். ஸோ அதுதான் இதோட ஸ்ரீலங்கன். எல்லாமே ஸ்ரீலங்கன் ஐட்டம் தான் இங்கே இருக்குது. இன்றைக்கி ஃபாஸ்ட் மூவிங்னு பார்த்தீங்கன்னா மிதிவெடி தான். அது மிதிவெடின்னு போது யோசிக்கிறாங்க என்னவா இருக்கும் மிதிவெடி, டிஃப்ரெண்ட்டான நேம் இருக்கலாம். அதனால் மெயினாக கேட்டு வந்து வாங்கி சாப்பிட்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சீனி சம்பல்னு ஒன்று இருக்குது. அது வந்து சுகர், தேங்காய், சால்ட்டு, காரம் எல்லாமே சேர்ந்து மிக்ஸ் ஆகி இருக்கும். அது வந்து சீனி சம்பல்னு சொல்கிறது. ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே ஸ்ரீலங்கன் ஃபுட்டு கொடுத்தாங்க ஃபுட் கோர்ட்டில். இட் வாஸ் வெரி நைஸ். அண்ட் ஃபிஷ் மீல்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நிறையா திருச்சியிலேருந்து நிறைய இடத்துலேருந்து வந்திருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. நான் வந்து இப்போது நிறைய கொஞ்சம் பேக்கரி ஐட்டம்ஸ் வாங்கிட்டுருக்கோம். அப்புறம் கொஞ்சம் ஜூஸ், நன்னாரி ஜூஸ், ஜிஞ்சர் டீ எல்லாம் குடித்தோம். ப்ளஸ் சம்பல் இதெல்லாம் டேஸ்ட் பண்ணோம். கொஞ்சம் நியூ வெரைட்டிஸ் எல்லாம் மில்லட் ஐஸ்கிரீம்லாம் இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நிறையா. அதெல்லாம் டேஸ்ட் பண்ணோம். எல்லாமே நல்லா இருந்துச்சு. இப்போ ஸ்ரீலங்கன் ஃபுட் இதில் இருந்தெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றது கொஞ்சம் நல்லாயிருக்கு. நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் இருக்குது, வெரைட்டிஸ் இருக்குது. இவங்க ஆத்தென்டிக்காக நல்லாயிருக்கு. இவங்களோட டேஸ்ட் எல்லாமே நல்லாயிருக்கு. என் பேர் ரவிக்குமார். நான் இங்கே ட்ரிப்ளிகேன்லேருந்து தான் வரேன். நான் இது வாட்ஸ்அப் மூலிமா எனக்கு கிடச்சிது. ஒரு டிஃப்ரெண்ட் ஃபுட் வெரைட்டியை டேஸ்ட் பண்ணோம் தான் நாங்கள் வந்தோம். ஃபேமிலியோடு தான் வந்திருக்கோம். நல்லா இருந்தது. இந்த ஸ்ரீலங்கன் ஃபுட்டெல்லாம் வந்து இங்கே எங்கேயும் நம்ம தேடி போகிறதில்ல சென்னையில் ஆக்சுவலி. அதால் வந்து நான் சாப்பிட்டது வந்து ஃபிஷ் மீல் சாப்பிட்டேன். நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன். ரெட் ரைஸ், ஒயிட் ரைஸ் எல்லாமே சாப்பிட்டேன். கேட்டு சாப்பிட்டேன். சைட் டிஷ் எல்லாமே நல்லா பரிமாறினாங்க. எல்லாமே இந்த மில்லட் ஐஸ்கிரீம் ரொம்ப ஹைலைட்டாக. இன்னும் கூட அதிகமான ஸ்டாலுங்க இன்னும் வரலாம். நான் எதிர்பார்த்தது கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஸ்டாலுங்க இருக்குன்றது என்னோடய எதிர்பார்ப்பு. அது மாதிரி தான் நான் வந்தேன் நான். ஆனால் இதிலே ஓகே, இன்னும் அதிகமாக இருந்தால் இன்னும் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இது வந்து ரெண்டு மட்டும் ஸ்வீட்டு, ராம்சட்டாவும் உஷிடாவும் ஸ்வீட்டு. இது ரெண்டும் ஸ்பைசி டிஷ். இது வந்து
சாலட் மாதிரி. இதில் பீன்ஸு இதில் பீன்ஸு அப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. இது வந்து சென்னா மசாலா மாதிரி. அது அவங்க வந்து சென்னா சூப்புன்னு சொல்கிறாங்க. இது ஸ்டஃபிங் வந்து வெங்காயம் தக்காளி அதில் போட்டு முட்டை கொஞ்சம் கொடுப்போம். அதுதான் இது வந்து புட்டு மாதிரி இருக்கும். அந்த டிஷ்ஷு தம்சிக்கா. இது வந்து உள்ள அந்த கொழுக்கட்டை கொடுப்பாங்களே இலை கொழுக்கட்டை அந்த மாதிரி இருக்கும். அது இது எல்லாமே ஸ்ரீலங்கன் ஃபுட் தான். மோஸ்ட்டாக இது வந்து எல்லா ஃபெஸ்டிவல்ஸுக்கும் இதை தான் நாங்கள் பண்ணுவோம். நாங்கள் இங்கே வந்து பலகாரங்கள் தான் போட்டிருக்கிறோம். ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் ரெண்டுமே இருக்குது. இது வந்து சீனி அரியதரம், லவேரியா, கொழுக்கட்டை அண்ட் சிப்பி சோயி, முறுக்கு அண்ட் பருத்தித்துறை வடை தான் நாங்கள் இப்போ சேல்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம். இது வந்து லவேரியா இடியப்பம் ஸ்டஃப்டு வித் கோகோனட் அண்ட் சுகர். அண்ட் இது வந்து கொழுக்கட்டை. இது வந்து பச்சை பயிரில் செய்கிறது. வணக்கம், என்னுடைய பேர் வந்து ரத்ன ராஜசிங்கம். நான் வந்து ஒரு புலம்பெயர்ந்த தமிழன், ஈழத்து தமிழன். ஸோ இந்த ஈவெண்ட் பார்த்திங்கன்னு சொன்னால் இது வந்து நம்முடைய புலம்பெயர்ந்த மக்களுக்காக, அதாவது உலகத்தில் வந்து வேர்ல்டு ரெஃப்யூஜி டேஸ் வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 20ஆம் தேதி கொண்டாடுவாங்க. அந்த ரெஃப்யூஜி டேஸ் மட்டும் நம்ம கொண்டாடி விடாமல் அந்த மக்களுக்கு ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய வகையில், அவர்கள் வந்து ஒரு மேம்படுத்தக்கூடிய வகையில் என்ன செய்யலாம் என்று நினைத்த பொழுது தான் பெண்கள், குறிப்பாக இந்த முகாம்களில் வாழக்கூடிய பெண்கள் வந்து அந்த சமையலறைகளில் மட்டும்தான் அவருடைய சமையல் கலைகள் வந்து இருக்கும். ஸோ அதை வெளியில் கொண்டு வர வேண்டும் நினைத்து தான் நம்ம வந்து இந்த மாதிரி உணவு கண்காட்சிகளை நம்ம ஆரம்பித்தோம். இது வந்து கடந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது இதே செம்மொழி பூங்காவில். அப்புறம் 5 அரங்கு மட்டும்தான் போடப்பட்டிருந்தது. 2 நாள் நிகழ்வு. கிட்டத்தட்ட 5000-7000 மக்கள் வரை வந்திருந்தாங்க. இந்த ஆண்டு வந்து இதனை UNHCR என்ற அமைப்பும் தமிழ்நாடு அரசோடு இணைந்து, தமிழ்நாடு டூரிசத்தோடு இணைந்து UNHCR அமைப்பும் எங்களுடைய NGO ஆஃபர் அண்ட் JRS அட்ரா இந்த அமைப்பு இணைந்து இந்த நிகழ்வு நடத்தி கொண்டிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய புலம்பெயர்ந்த மக்கள் அப்படின்றவர்கள் தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 102 அகதி முகாம்கள் இருக்குது. அந்த 102 அகதி முகாம்கள் வாழக்கூடிய 56,000 மக்களில் வந்து யார் நல்லா உணவுகளை பயன்படுத்துகிறாங்களோ அவர்களை வந்து தேர்வு செய்து கொண்டு வந்து இங்கே 12 அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கு. மாவட்ட ரீதியாக வந்தவர்கள் 12 அரங்குகள் அமைக்க கொடுக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு அரங்குலையும் வந்து வித்தியாசமான இலங்கை பாரம்பரிய உணவுகள். இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா சிவப்பரிசி என்பது இங்கே பயன்படுத்த குறைவு. அந்த சிவப்பரிசி செய்யக்கூடிய சாதம், அந்த சிவப்பரிசி செய்யக்கூடிய அப்பம், இடியப்பம், புட்டு, இதற்கான சைட் டிஷ் வந்து இருக்கும். சம்பல் இருக்கும், சொதி இருக்கும். எல்லாமே தேங்காய் பாலும் தேங்காய் எண்ணெயும் பதப்படுத்தி செய்யப்பட்ட உணவுகள் தான். மற்ற அதுக்கு போட வேண்டிய மிளகாய்த்தூளாக இருக்கட்டும், அரிசி மாவாக இருக்கட்டும், எல்லாமே அவர்கள் தயாரித்த உணவுகள், இந்த பெண்களால் தயாரிக்கப்பட்ட உணவுகள் தான் இங்கே வந்து கொண்டு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 45-50 பெண்கள் இன்றைக்கு இந்த ஸ்டாலில் வந்து நடத்திட்டு இருக்காங்க. இவர்களுடைய எதிர்காலங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கு அரசாங்கம் வந்து ஒரு சில முகாம்களை தெரிவு செய்து கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் செலவில் அவர்கள சமையல் கூடங்களை அமைத்து கொடுக்க முன்வந்துள்ளார்கள். அதே மாதிரி ஆடை தைப்போருக்கான அந்த கடையை அமைத்து கொடுக்க முன்வந்துள்ளார்கள். இந்த உணவகத்துக்கான ஒரு முன் முயற்சி தான் இந்த கருத்தரங்களை, இந்த உணவு திருவிழாவை வந்து இந்த மக்கள் வந்து பயன்பெற்று கொண்டிருக்கிறாங்க. இது முழுக்க இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்த மக்களும் மியான்மர் நாட்டிலேருந்து புலம்பெயர்ந்த மக்கள் தான் இந்த கண்காட்சி நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே இந்த வருகை வந்து மக்களுடைய வருகை நல்ல சிறப்பாக, ஏன்னா அவர்கள் உணவுகளை நல்லா ருசித்து பார்க்குறார்கள். பழைய காலத்து உணவுகள் கிடைக்கவில்லைன்னு சொல்லி இன்றைக்கு வந்து அந்த உணவுகளை ருசித்து சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பல்வேறுபட்ட மக்களுடைய கருத்துக்கள் வந்து எப்படின்னா, சற்று இடநெருக்கடியாக இருக்குது, சற்று ஸ்டால்ஸ் வந்து பத்தாது, இன்னும் கொஞ்சம் அதிகம் போட்டுக்கிட்டுருக்காங்க. கண்டிப்பாக நம்ம அடுத்த வருஷம் நிறைவான ஸ்டால், கிட்டத்தட்ட 25-30 ஸ்டால் நான் போடக்கூடிய வகையில் அதை வந்து நம்ம திட்டமிட்டு 3 நாட்கள்ன்றதை நம்ம திட்டமிட்டு நம்ம கொண்டு வந்து கண்டிப்பாக மக்களுடைய இயக்கங்களை நம்ம இன்னும் கூடுதல் நல்ல உணவுகள், இன்னும் சில உணவுகள் இங்கே வரல. உதாரணம் பார்த்திங்கன்னா பணம் கூழ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒடியல் கூழ் இருக்குது, அந்த ஒடியல் கூழ் இங்கே வரல. சரியா? அதே மாதிரி பனம்பழங்களை செய்யக்கூடிய பொருட்கள் இருக்குது, அதெல்லாம் அடுத்த ஆண்டு நம்ம செயல்படும் பொழுது கரெக்டாக நிறைவாக மக்கள் 100 சந்தோஷம் இருக்கக்கூடிய வகையில் அந்த கண்காட்சி நம்ம நடத்தும் என்பதையும், அதுக்கு முழுக்க எங்களுக்கு அரசு அனுமதி, அரசு உதவி கிடைக்கும் என்பதையும் நான் இங்கே தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன். தொதல் ஒரு பொருள் இருக்குது, கேள்வி. தொதல் வந்து யாழ்ப்பாணம், இலங்கையில் வந்து பிரபலமானது. இது முழுக்க தேங்காய் பாலில் செய்கிறது. தேங்காய் பால், தேங்காய் எண்ணெய், இது மட்டும்தான் இந்த உணவுகள் வந்து பிரபலமான காரணம். அதுதான் எங்களுடைய உணவு பாரம்பரியத்தை வந்து அதிகமாக பயன்படுத்துறது தேங்காய் எண்ணெய், தேங்காய், இது அதிகமாக இருக்கும். அதுதான் நம்ம உடலுக்கு வந்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியன்னு சொல்லி பழங்கால தொட்டு அந்த வரலாறு நம்ம அதை பயன்படுத்தி வர்றோம். இப்போ உதாரணம் சிவப்பு அரிசி இங்கே இருக்குது, ஆனால் இங்குள்ள மக்கள் பெரும்பாலும் பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு நம்முடைய அரங்கில் பார்த்திங்கன்னா ரெட் ரைஸ் கொடுக்குறோம், அதை சாப்பிட்டு அதுதான் கேட்குறாங்க. அப்போ அது எங்களுக்கு ஒரு சந்தோஷம்.
ஏன்னா அந்த ரெட் ரைஸ் வந்து பொதுவாக கேரள மக்கள் விரும்பி சாப்பிடுவாங்க, அதே மாதிரி வடக்கில் உள்ள இலங்கை மக்கள் விரும்பி சாப்பிடுவாங்க. அதை இங்கே நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். அந்த அறிமுகம் வந்து எங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுத்துருக்குது. இன்னும் நல்ல உணவுகளை கொடுக்கும்பொழுது மக்கள் அந்த செயற்கையான உணவுக்கு போகிறத விட இயற்கையான உணவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நம்ம இதை வந்து இந்த அரங்கத்தை நம்ம பயன்படுத்தி கொண்டோம். இந்த இடத்தை கொடுத்து வரக்கூடிய பணியாளர்களை கொடுத்து மின்சாரங்களை கொடுத்து 3 நாட்களும் வந்து எங்களுக்கு என்னெல்லாம் செய்யணும் அது முழு ஆதரவு முழுமையான சப்போர்ட்டை வந்து தமிழ் அரசு எங்களுக்கு வழங்கியிருக்குது. ஹார்டிகல்ச்சர் தோட்டக்கலை நிறுவனம் வந்து வழங்கியிருக்குது. அதே மாதிரி நேற்று வந்து நம்முடைய தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி அவர் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து ஆரம்பித்து கொடுத்தாங்க. அந்த உறவான மக்களோட உரையாடுங்க, அவங்கள உணவுகளை ரசித்து பாருங்கள், அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க. இன்றைக்கு எல்லோரும் ஒன்றிணைந்து வாழ்வோம். நன்றி, வணக்கம்.